ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பதிவு. நிறைய பேர் நாம் செய்கிறது தப்பு அப்படின்னு உணராமலே நிறைய தவறு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் இது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. ஸோ ஜாதி வெறி, மத வெறி, இதனால் செய்யக்கூடிய தவறுகளை பார்க்குறோம். ஆனால் இதைவிட மோசமானது ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிற ஒரு மயக்கம். அதாவது இங்கே தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி ஜாதி போடக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் அதை விட மிக முக்கியமானது, பேருக்கு பின்னாடி இனிஷியல் போடக்கூடாதுன்னு வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா அதில் தான் மனிதனுக்கு அகங்காரமே வருது. ஆரம்பமே அதுதான். ஏன்னா இன்னாருடைய குழந்தை, இந்த குடும்பத்தை சார்ந்தவன், அதுக்கப்புறம்தான் அந்த குடும்பத்துக்கான ஜாதி மதம் இதெல்லாம் வருது. ஸோ இது பேர் போடுறது அது வேறு விஷயம். பட் மைண்டில் அது இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நிஜ சம்பவங்களே சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குழந்தை, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை ரொம்ப நல்லா பழகும். எல்லா பசங்கக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகும். கொஞ்சம் பணக்காரங்க. ஸோ அவங்க வீட்டிலருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க வேலைக்கார பசங்க. ஸோ அப்போ ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அந்த வேலைக்கார பையன்கிட்ட ஏதோ கேட்கும்போது அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டான். அப்படி ஒரு கோபம். கூட இருந்த பசங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இந்த பையனுக்கு இவ்வளோ கோபம் வருமா? பயங்கரமாக திட்டுறான். தனியாக இருந்தால் அடிச்சே இருப்பான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் வேலைக்காரன், நான் பெரிய ஆள் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த பையனை அப்படி நடத்தி இருக்கலாம். அதை பார்க்க பார்க்க இவன் நம்மை விட கீழானவன் அப்படிங்கிறது அவன் மைண்டில் பதிவாயிட்டு இருக்குது. ஸோ ஜாதி வெறி, மத வெறி, இது எல்லாமே இப்படி தான் புகுத்தப்படுது. இது தப்பு அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுறது கிடையாது. ஸோ இயல்பாகவே நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு நமக்கு ஒரு மயக்கம் இருக்கும். மயக்கம்னாலே என்ன? தெளிவற்ற நிலை. உங்கள் புத்தியை சரியாக வேலை செய்ய விடாது. ஸோ அப்படித்தான் நான் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். குறிப்பாக பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறது ஒரு மிகப்பெரிய சாபம். அது உங்கள் மைண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா, அதை விட பெரிய சாபம் அது உங்களுடைய அப்பா அம்மா மைண்டில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா. ஏன்னா அதற்கேற்றதான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அதை பார்த்து இதுதான் ரைட்டு அப்படின்னு உங்கள் மைண்ட்லேயும் பதியும். சிலருக்கு இந்த விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குதுங்கிறதே தெரியாது. இது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, அதற்கான சூழ்நிலை வரும்போது வெளிப்படும். இப்போ உதாரணத்துக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் ஏதோ ஒரு பொருளை திருடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கேட்காம எடுத்துட்டான். ஸோ அப்போ பயங்கர கோபம் குறிப்பாக வடநாட்டில் நிறைய வீடியோக்களே வரும். அவங்கள பயங்கரமாக அடிக்கிறது, ஊர் மக்களே சேர்ந்து அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு எஜமானன், எனக்கு கீழே இருக்கிற நீ இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ மேலோட்டமாக பார்த்தா திருடுறது தப்பு தானே அப்படின்னு தோணும். திருடுறது தப்பு தான். ஆனால் அது அந்த சட்டத்தை கையில் எடுக்கிறது இருக்குது இல்லையா, அது மிகப்பெரிய பாவம். அது உலகியல் சட்டப்படியும் சரி, கடவுளுடைய சட்டப்படியும் சரி. நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது அப்படின்னா, நாம் இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கிறோமா, அந்த மாதிரி நபர்கள் ஏன் நம்ம தொடர்பில் வராங்க, நம்ம வீட்டில் ஏன் வேலைக்காரர்களாக வராங்க, அல்லது கூட பிறந்த வேலைக்காரர்கள் மூலமாக மட்டும்தான் துரோகம் நடக்குதா என்ன? கூட பிறந்தவர்கள் மூலமாக, அப்பா அம்மா மூலமாக, குழந்தைகள் மூலமாக, நெருங்கிய நண்பர்கள் மூலமாக, முன்ன பின்ன தெரியாதவர்கள் மூலமாக, எப்படியோ துரோகம் வரதான் செய்யுது. ஆனால் அப்படி துரோகம் செஞ்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு தண்டனை கொடுக்குற உரிமை உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அப்படி தண்டனை கொடுக்க போய் நீங்கள் அவர்கள் செய்த பாவத்தை விட பயங்கரமான பாவம் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி பாவத்தை எப்போவோ நான் பண்ணதுக்கு தண்டனையாக தான் அந்த மாதிரி நபர் என் தொடர்பில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு.
ஸோ அதேமாதிரி மதவெறி பார்த்திங்கன்னா ஜாதி வெறியை விட மிக மோசமானது. ஏன்னா ஜாதி வெறி வந்து இந்த பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது இதில் மட்டும்தான் வரும். மற்ற நேரம் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான். ஆனால் இந்த மதவெறி இருக்குது பாருங்கள், உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. ஏழைக்கு, பணக்காரனுக்கு, எல்லோருக்குமே இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு மனிதனை முட்டாளாக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்போ கூட சமீபமாக, அது அடிக்கடி கர்நாடகாவில் நடக்கும். இப்போ கூட சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு பெண், முஸ்லீம் பெண் வந்து யாரோடையோ தவறான தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கணவன் சந்தேகப்படுறான். ஸோ இதை வந்து அவங்க மசூதியில் சொல்கிறான். உடனே அவனுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு யாரோ சொந்தக்காரங்களோட வராங்க. வந்தோடனே ஒரு 20-30 பேர் நல்லா இரும்பு தட்டி கையில் வச்சுக்கிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க அந்த பொண்ணை. ஸோ அதை எவனோ வீடியோ எடுத்து போட்டு அது வைரலானதுனால அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு தண்டனை கொடுக்குற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா இல்லையா? ஸோ இந்த மதத்தில் உள்ளவர்கள் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய மதவெறியாக இருக்குது பாருங்கள் இல்லையா? ஸோ ஜென்ரலாக மதம் வந்து இன்னொரு மதத்தை தாக்குவாங்க, அதுவே பயங்கர மதவெறி. இது தன் மதத்தையே தாக்குறது, அது எவ்வளோ பெரிய வெறியை தூண்டி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ கள்ள தொடர்பில் இருக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான். ஆனால் அதுக்கான தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன கடவுளா? கண்டிப்பாக அதற்கான தண்டனை கடவுள் கொடுப்பார். கள்ள தொடர்பு இல்லை, ஜென்ரலாக காமம் சார்ந்த கணவன் மனைவி உறவுக்கே தண்டனை உண்டு. அதனால தான் இன்றைக்கி எல்லா குடும்பமும் பயங்கர பிரச்சனை. ஃபஸ்ட்டு மாமியார் மருமகளுக்கு ஒத்து வராமல் போச்சு, அதுக்கப்புறம் நாத்தனார் அவங்களுக்கு ஒத்து வராமல் போச்சு, அதுக்கப்புறம் தனி கொடுத்தனம் போனாங்க, கடைசியில் கணவனுக்கு மனைவிக்கே ஒத்து வராமல் போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது காமம். ஏன்னா அது வந்து புத்தி ரொம்ப மயங்க வைக்கும். ஸோ புத்தி மயங்கிறதுனால தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியை நாம் இழக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட புத்தியை மயக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது மதங்கள். ஸோ இப்போ ஏழை, பணக்காரன், வேலைக்காரன், எஜமானன், அடுத்தது இந்த மதவெறி. இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மற்ற இடத்துலையாவது நாம் உயர்ந்தவர்கள், இவங்க தாழ்ந்தவர்கள், அப்படி ஒரு உணர்வு இருக்குது. இங்கே இப்போ சொத்து அபகரிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை யார் பண்ணுவோம்? உங்களுக்கு சமமாக இருக்கிறவன் தான் பண்ணுவான், அல்லது அவங்க கூட பிறந்தவன் பண்ணுவான், அல்லது நெருங்கிய உறவினர்கள் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு சமமாக இருப்பாங்க, அல்லது உங்களை விட உயர்ந்த நிலையில் கூட இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் வரக்கூடிய கோபம் இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னாடி எது விதையாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்னது அப்படிங்கிற உணர்வு தான். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், பேருக்கு பின்னாடி இனிஷியல் போடுறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நான் இன்னாருடைய குழந்தை, அதனால் இது என்னது அப்படின்ற அந்த உணர்வு அது வரைக்கும் உங்களுக்கு வந்தே இருக்காது. ஆனால் உங்களுடைய சொத்தை அபகரிக்கிறாங்கன்னும் போது உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும். ஸோ அடிப்பீங்க, அல்லது கோர்ட்டு கேஸுன்னு போவீங்க. இது எதுவுமே முடியலன்னும் போது உங்களுக்குள்ளே சபிப்பீங்க. இது எல்லாமே கோபத்தின் வெளிப்பாடு தான். இது எல்லாமே முதல்ல உங்களை அழிக்கும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம் வந்து நிறைய நோய்கள் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இது தான். நீங்கள் அந்த நோய் உள்ளவங்களுடைய உணவு பழக்கம், எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து செகண்டரி ரீசன் தான். ப்ரைமரி ரீசன் பார்த்திங்கன்னா மன ரீதியாக பயங்கரமாக இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பாங்க. அப்போ கட்டுக்கடங்காத கோபம் வந்து ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிறாங்களே, பிஜேபி தலைவர், அவங்க டாக்டராகவும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, 2 பிளேட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா எந்த அளவுக்கு கொழுப்பு சேருமோ அதுக்கு ஈக்குவலாக 1 வினாடி கோபத்தில் கொழுப்பு சேர்ந்துடும். இது யாருக்குமே தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அது சில ஹார்மோன்களை உருவாக்கி கடகடன்னு கொழுப்பை உருவாக்கி, அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா கோபம் வரும்போது தான் இந்த நெஞ்சு வலி வரும், ஹார்ட் அட்டாக் வரும். அது ஒன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னாலே அதிலிருந்து வெளியில் வர்றது கஷ்டம்.
ஏன்னா உங்களை பயங்கரமாக பாதிக்கிற விஷயம் வந்து ஒரு செகண்டில் நீங்கள் மறக்க முடியாது. திரும்ப 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 நினைவில் வரும், கனவில் வரும். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அந்த கோபம் வரும். கோபம் வர வர உங்களை நீங்களே அது தற்கொலை பண்ணுறதுக்கு சமம். உங்களை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து கள்ளத்தொடர்புக்கு கூட ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு. ஸோ இது வந்து அப்போ கள்ளத்தொடர்பு ரைட்டா அப்படின்னு தோணும். அது அப்படியே கிடையாது. ஆனால் அதனால் நிறைய கொலை, ஆனால் அது வந்து தடுக்க முடியாது இல்லையா? அது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்படி கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. இது தெரிஞ்சே தான் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால அது தாங்கிக்க முடியல. அது தாங்கிக்க முடியாததுக்கு என்ன காரணம்? அதுதான் பிரச்சனை இல்லையா? அவங்க வாழ்க்கையே அழிக்குது. அப்போ அந்த கோபத்திற்கு காரணம் என்னென்னா என்னுடைய மனைவி அப்படிங்கிற உணர்வு. அது வந்து இன்னொரு மயக்கம், நான் ஆண் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வருது. இப்போ பெண்ணுன்றதுனால கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சட்டங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால ஆண்களை பழி வாங்கிறதுக்காக சட்டங்களை தவறாக பயன்படுத்துறது உலக அளவில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ குறிப்பாக நிறைய அரசு பணியில் இருக்கிறவங்கள வந்து அவங்கள பிடிக்காதவர்கள் அல்லது அந்த பதவியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யாராவது பெண்களை தூண்டிவிட்டு அவங்க மேலே பாலியல் குற்றம் சொல்லு, போக்சோல உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு நடக்கிறது. அப்படி பேசுகிற வீடியோவே கூட நியூஸில் வெளில வந்துச்சு. ஸோ உலகம் ரொம்ப மோசமாக ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன தெரியுமா? மிக அற்புதமான கேரக்டர். ஸோ அதை விட பெஸ்ட்டு கேரக்டர் வேறு இருக்குதா எதுலையாவது அப்படின்னு கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தேகம். மகாபாரதத்தில் உள்ள தர்மருடைய கேரக்டர். ஸோ இன்றைக்கி கள்ளத்தொடர்புனால நிறைய கொலை அது இதுன்னு நடக்குது இல்லையா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார் பாருங்க தர்மர். தர்மருடைய மனைவி திரௌபதியை வந்து ஜெயத்ரதன்றவன் கடத்திட்டு போகிறான் அழகில் மயங்கி. ஸோ அப்புறம் பிடிச்சி அர்ஜுனன் பீமன் வந்து சண்டை போட்டு அவனையுமே அழிச்சிட்டு வந்துடுறாங்க. திரௌபதியும் அழிச்சிட்டு வராங்க, அவனை சிறைப்படுத்தி அழிச்சிட்டு வராங்க. ஸோ அப்போ இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இது நமக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, திரௌபதிக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை, தண்டனை அவ தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு தர்மர் சொல்கிறார். உடனே திரௌபதி வந்து அவனை மொட்டை அடிச்சுட்டு பஞ்ச பாண்டவர்களோட நினைவாக 5 முடியை மட்டும் வச்சுட்டு மொட்டை அடிச்சிடுங்க. அப்புறம் மொட்டை அடித்த பிறகு தர்மர் காலில் தள்ளி என்றென்றும் தர்மருக்கு நீ அடிமையாயிரு அப்படின்ட்டு திரௌபதி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவன் வந்து உன்னை நான் அடிமைத்தனத்திலேருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதேமாதிரி சபையினர் முன்னாடி துகில் உரியிறாங்க. தர்மருடைய மனைவி திரௌபதி துகில் எறியும் பொழுது எல்லாம் அப்படி ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க, பீமன் அர்ஜுனன் எல்லாம். இவர் தானும் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதிப்படுத்துகிறார். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு திரௌபதியை கடத்திட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து லவ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காதவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கல, அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு நினைக்கல. அது காசுனாலேயோ ஜாதினாலேயோ மதத்தினாலேயோ எது வேணாலும் இருக்கட்டும். அப்போ உடனடியாக போலீஸில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னா கடத்திட்டு போயிட்டான்னு தான் கொடுப்பாங்க இல்லையா? அதுலேயும் அந்த பொண்ணு மைனராக இருந்தால் முடிஞ்சு போச்சு அவன் நிலமை. ஸோ அந்த பொண்ணே விரும்பி கம்முன்னு ஃபோர்ஸ் பண்ணி அந்த பையனை அழைச்சிட்டு போகிற இடங்கள் நிறைய நடக்குது. ஆனால் பாதிக்கப்படுறது பார்த்தா பையனாக தான் இருப்பாங்க. ஆனால் இது இங்கே கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்னா கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கதையில் பாருங்கள், திரௌபதியை கடத்திட்டு போகிறான். ஸோ அது கடத்திட்டு போனதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கள்ளத்தொடர்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த நேரம் கூட அவர் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறார் பாருங்கள். அந்த கர்நாடகாவில் நடந்த மாதிரி மனைவி கள்ளத்தொடர்பில் இருக்கிறான்ட்டு மசூதியில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து இரும்பில் அடிக்கிற மனுஷன் அங்கே தன்னுடைய மனைவி கடத்திட்டு போயிருக்கிறான். அவனை அடித்து அழைச்சிட்டும் வந்தாச்சு. இப்போ இவர் கண் அசைவு கொடுத்தா அவனை காலி கூட பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்குது தர்மருக்கு.
ஆனால் மன்னிச்சு விடுறார். எப்படி அது சாத்தியமாச்சு? என் மனைவின்ற உணர்வு இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து கோபம் வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா, என் மனைவி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா புத்தி அங்கே மயங்கிடும். புத்தி மயங்கும்போது அது வேலை செய்யாது. அதுதான் பிரச்சனையே. அது இருக்கக்கூடாதுங்கிறத தான் இவருடைய கேரக்டர் நிரூபிக்குது. அடுத்தது ரொம்ப ஃபேமஸானது, தர்மருக்கு தாகம் எடுக்குதுன்ட்டு காட்டில் சகோதரர்களை அனுப்பும்போது அந்த குலத்தின் தேவன் வந்து ஒரு சகோதரனாக கொலை பண்ணிடுறார், குலத்தின் கடவுள். ஏன்னா அவர் கேட்குற கேள்விக்கு உங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. குளத்தில் இருக்கிற தண்ணியை யார் வேணாலும் குடிக்கலாம், நீ என்ன கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லி தான் குடிக்கணுமா அப்படின்ட்டு விதண்டாவாதம் பேசுவாங்க. அவர் கொண்டுடுவார். கடைசியாக தர்மர் வரார். வந்து பார்க்கும்போது சகோதரர்கள்லாம் இறந்துருக்கிறாங்க. கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகலை. எதனால் இருந்தாங்க தெரியலையே அப்படின்ட்டு அவர் தண்ணி குடிக்க போகிறார். அப்போ குலதேவன் வந்து சொல்கிறாரு, நான் தான் உன் சகோதரர்களும் கொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாதனால நீயும் அந்த மாதிரி பதில் சொல்லணும்னா உனக்கும் அதே நிலைமை தான்னும்பொழுது, இதுக்கு முன்னாடி உள்ள சகோதரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இறந்த சகோதரர்களே நான் தான் கொலை பண்ணேன்னு குலத்தின் தேவன் சொல்லும்போது அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. எப்படான்னு இப்படி பண்ணலாம், இருறா தண்ணி குடிச்சிட்டு உன்னை வந்து கவனிச்சிக்கிறேன்னுவாங்க. அப்போ தான் தண்ணி குடித்தோடனே இறந்துடுவாங்க. இப்போ தர்மர் இங்கே பாருங்களா, இதில் வந்து தன்னுடைய சகோதரர்களை கொன்று இருக்கிறாங்க, அந்த கோபம் இல்லை. அடுத்தது அநியாயமாக கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா குலம் என்ன யாருக்காவது சொந்தமா அப்படின்னு மற்றவர்கள் கேட்டது ரைட்டு தான், அதையும் பற்றியும் அவர் கவலைப்படலை. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த நியாயம் அநியாயம்னு போய் தான் நம்ம நிறைய பாவம் செஞ்சு மாட்டிக்குவோம். அப்போ இதெல்லாம் எப்படி அவரால் அமைதியாக இருக்க முடியுது? ஸோ டக்குன்ட்டு விட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க, என்னால் முடிஞ்சதை நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் கேள்வி ஒரு சொன்னது குலத்தின் தேவனுக்கு பிடிச்சி இறந்து போன சகோதரர்களை யாரோ ஒருத்தரை எழுப்புன்னும்போது, ஆக்சுவலாக இவருடைய அப்பா பாண்டுக்கு 2 மனைவி, குந்தி தேவி, அடுத்தது இன்னொருத்தங்க இருப்பாங்க. இன்னொரு மனைவிக்கு பிறந்த கடைசி மகனை தான் அவர் எழுப்புவார். அப்போ குலத்தின் தேவனுக்கு ஆச்சரியமாயிடும், முன்னோடைய சொந்த தம்பி விட்டு நீ எதுக்கு அவங்கள எழுப்பின? அப்போ அவங்க சொல்லுவாங்க, என் தாய்க்கு பிறந்த ஒருத்தன் நான் உயிரோடு இருக்கிறேன்னா என் சித்திக்கு பிறந்தவங்களும் இருக்கிறது தான் தர்மம் இல்லையா? ஏன்னா இவர் காட்டில் இருக்கார், நாளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கலன்னா சண்டை போடுறதுக்கு பக்கபலமாக இருக்க போகிறது பீமனும் அர்ஜுனனும் தான். அவங்க குந்தி தேவிக்கு பிறந்தவங்க தான், அவங்கள எழுப்பினா தான் இவருக்கு சுயத்தின் லாபம். ஆனால் அதை அவர் அங்கே யோசிக்கலை. அங்கே அப்போ என்ன அர்த்தம்? நான் இன்னாருக்கு பிறந்தன்ற அந்த உணர்வே அங்கே இல்லை. இருந்துச்சுன்னா அந்த பற்று வந்துடும். அதே மாதிரி குந்தி தேவியுமே தன்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக தன் கணவனின் 2ஆம் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளை தான் நேசிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணிவிடுவோம். இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைக்கு என் குழந்தைய விட நான் எதுக்கு அன்பு கொடுக்கணுன்ற எண்ணம் தான் நிறைய சித்தி கொடுமைகளுக்கு காரணம். இன்றைக்கி நிறைய கள்ளத்தொடர்புலாம் இருக்குது, 2ஆம் திருமணம் 3ஆம் திருமணம்லாம் இருக்குது. இதில் ஏற்கனவே குழந்தையோட கணவனோ அல்லது மனைவியோ வருவாங்க. அப்போ இந்த குணம் அந்த குழந்தைங்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நான் இந்த உடம்புன்ற ஒரு மயக்கம் இல்லை, இந்த உடம்பு யாருக்கு பிறந்தது, அதாவது அவங்களுடைய மகன், அப்புறம் எந்த ஜாதி எந்த மதம் ஸ்டேட்டஸ் என்ன பண வசதி என்ன இதை பொறுத்தெல்லாம் வந்துடுது. ஸோ முதல் மயக்கம் நான் உடம்புன்னு நம்பின மயக்கம்தான். அப்படி இல்லாமல் இருந்தால் மட்டுமே தர்மரை மாதிரி நடக்க முடியும். ஸோ உடம்பு இல்லைன்னா அப்போ நான் யார் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய இந்த உடம்பு கிடையாது. கீதையுடைய சாரமே அதுதான். இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நீங்கள், அதாவது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அந்த ஆத்மா ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறக்கும். பட் விலங்குகளாலெல்லாம் பிறக்காது. இந்து மதத்தில் போட்டிருக்கிற மாதிரி புல்லாகி பூண்டாகி அப்படியெல்லாம் கிடையாது. எப்போவுமே மனுஷனாக தான் பிறக்கும். ஆனால் ஆணா பெண்ணாக மாறி மாறி பிறக்கும். இன்றைக்கி வேலைக்காரனாக இருக்கிறவன் அதற்கு முன்ஜென்மங்களில்
நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக இருந்திருப்போம். பெரும்பாலும் அப்படி இருக்கிறவங்க தான் இங்கே வேலைக்காரங்களாக பிறப்பாங்க. அங்கே ரொம்ப அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி அகங்காரத்தில் ஆடி நிறைய துக்கம் கொடுக்கும்போது அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும். இன்றைக்கி பெரிய பணக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கே ராஜாவாக, வேலைக்காரனாக, பிச்சைக்காரனாக, அனாதையாக கூட பிறக்கலாம். இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்? ஆத்மான்ற உணர்வு இருந்தால் தெரியும். ஸோ இப்போ அந்த ஆத்மான்ற உணர்வில் இருக்க சொல்கிறார். ஏன்னா உண்மையில் கடவுள் இந்த பூமியை துக்கமே இல்லாத சுகம் நிரம்பிய சொர்க்கமாக தான் படைக்கிறார். 5000 வருஷம் முன்னாடி சொர்க்கமாக தான் இந்த பூமி இருக்குது. அதான் சத்தியுகம்ன்றோம். கடவுள் படைத்த சத்தியமான உலகம் அதுதான். இன்றைக்கி நாம் அதுக்கு நேர் எதிராக இந்த பூமியை மாற்றிருக்கிறோம் கலியுகத்தில். அதுதான் கலியுகத்தில் எல்லோரும் கெட்டவர்களாகவும் சத்தியுகத்தில் எல்லோரும் மிக மிக நல்லவர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையில் அந்த சத்தியுகத்தில் வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். அந்த மாதிரி அவர்களுடைய குணம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை ஆத்மானு தான் உணர்வாங்க. அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் செய்யுது அப்படின்ற உணர்வில் இருப்பாங்க. ஸோ சொர்க்கத்தில் ராஜ்யம் இருக்கும். ராஜா, ராணி, பிரஜைகள், பணக்கார பிரஜை, அதை விட கொஞ்சம் கம்மி, அது மாதிரி வரிசைக்கிரமெல்லாம் இருக்கும். வேலைக்காரர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அவன் வேலைக்காரன், நான் ராஜா அப்படிங்கிற அகங்காரமே வராது. அதுக்கு காரணம் நானும் ஒரு ஜோதி, அதுவும் ஒரு ஜோதி. இல்லை, நான் ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் பண்ணுறேன். நான் வேலைக்காரன் குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன். அவ்வளவுதான். அதை நல்லா செய்வாங்களே தவிர அவன் என்ன ராஜா, அவனுக்கு கீழே நாயாக இருக்கணும்னோ அல்லது அவன் வேலைக்காரன் தானே அப்படின்ட்டு அவங்க மேலே மோசமாக அதிகாரத்தை செலுத்துறதோ 2 பேருக்குமே இருக்காது. அதனால்தான் சொர்க்கமாக இருக்குது. 2500 வருடத்திற்கு ஆத்ம உணர்விலே இருப்பாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆண் பெண்ணுன்ற உணர்வு கூட இருக்காது. தெரியும் அவங்க எப்படி வேலைக்காரன்னு தெரியும், ஆனால் அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தலையோ. அதுமாதிரி இவங்க பெண்ணுன்னு தெரியும், அவ்வளோதானே தவிர நான் ஆண் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்காது. அதேமாதிரி நான் பெண், அழகில் மயக்கணும், இந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்காது. ஏன்னா அங்கேயும் ஜோதியாகவே பார்ப்பார்கள், ஆத்மாவாகவே பார்ப்பாங்க, ஆத்மாவாகவே தன்னை உணர்வாங்க. ஸோ அதனால் அந்த கணவன் மனைவி சண்டை இந்த மாதிரி விஷயங்களும் நடக்காது. ஸோ அந்த பெண்ணுன்ற கவர்ச்சியிலும் மயங்க மாட்டாங்க. காமம்னா என்னென்னே தெரியாது, காமம், காதல் இதெல்லாம் தெரியாது. ஆனால் திருமணம் நடக்கும். ஏன்னா பெண் மூலமாக தானே குழந்தை பிறக்கணும், ஆனால் காமத்தினால் பிறக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அந்த அளவிற்கு பரிசுத்தமாக சொர்க்கத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் பிறக்கிறதுனால தான் அவர்களை இன்னைய வரைக்கும் இந்துக்கள் தெய்வம் அப்படின்ட்டு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அவ்வளவு தெய்வீக குணங்களில் அவர்கள் நிரம்பி இருந்ததுக்கு காரணம் உடம்புன்ற மயக்கத்தில் அவங்க வராமல் ஆத்மான்ற விழிப்புணர்விலே இருந்தாங்க. ஆன்மீக விழிப்புணர்வுனா இது தான். ஆனால் எல்லோரும் அந்த வார்த்தை இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க, ஆன்மீக விழிப்புணர்வுன்னு. ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியாமல் பயன்படுத்துகிறாங்க. ஆத்மான்ற உணர்வில் இருப்பது தான் ஆன்மீக விழிப்புணர்வு. உடம்புன்ற உணர்வு வர்றது தான் மயக்க நிலை, உறக்க நிலை. அதனால தான் எல்லா பிரச்சனைகளும் நாம் செய்கிற எல்லா பாவத்திற்கும் காரணமாக அமையுது. ஸோ இந்த மாதிரி வேலைக்காரர்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறோம். இவங்களாம் பார்த்திங்கன்னா அடிப்படையில் ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்போ அதை தூண்டக்கூடிய விஷயம். அதில் நண்பர்கள் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டான் போது அப்படி சுருன்னு கோபம் வருது. அது வேலைக்காரர்கள் கிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை. கூட பிறந்தவங்க கிட்ட நீங்கள் அப்படி நடந்துக்கலாம், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் அப்படி நடந்துக்கலாம், குழந்தைங்க கிட்ட நடந்துக்கலாம், யார்கிட்ட வேணாலும். காரணம், நான் இன்னாருடையவன் அல்லது நான் பெரியவன், எனக்கு இந்த மரியாதை வரணும், இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களை மிருகமாக்கிடும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான், ஆனால் கலியுகத்தில் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு
இந்த எதிர்பார்ப்பில் இருந்தெல்லாம் விலகணுன்னா இந்த எதிர்பார்ப்பை உருவாக்குனது இந்த உடம்புன்ற மயக்கம். அது நான் கிடையாது இல்லையா? ஏன்னா இந்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ராஜாவாக பிறந்தவன் வேலைக்காரனாக பிறப்பான். இந்துவாக பிறந்தவன் அடுத்த ஜென்மத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டான்னா கிறிஸ்டின், அடுத்த ஜென்மத்தில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தான்னா முஸ்லீம், வேறு ஜாதியில் பிறந்தால் அந்த ஜாதி, அடுத்த ஜாதிக்கு போனால் அடுத்த ஜாதி, இப்படி மாறி மாறி ஆத்மா போகும். ஆனால் அந்த உடல் அப்படிங்கிற மயக்கத்தில் தான் நான் இந்த ஜாதி இந்த மதம் இப்படியெல்லாம் போய் மாட்டிக்கிறோம். இந்த நாடு, அதனால் வெறுப்பு. ஸோ இது எல்லாம் கட்டாகணும்னா நான் ஆத்மான்ற உணர்விலே இருங்கன்றார். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது அதுதான் பலம், ஆத்ம பலம். வெளி உலக விஷயத்தில் மயங்காமல் இருக்கிறது தான் ஆன்ம பலம். ஸோ அது 100% இருக்கும் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகிடுதுன்னா ஆத்ம பலம் ரொம்ப குறைய ஆத்மான்றதை மறந்து உடம்புன்ற மயக்கத்துக்கு வர ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விஷயம் நமக்குள்ளே வருது. அப்போ தான் நம்ம சொல்கிற மாதிரி இப்போ நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அங்கே விதை போட்டாச்சு. உடம்புன்ற உணர்வு தான் அந்த விதை. இதை பார்த்திங்கன்னா அப்போ அந்த மயக்கத்தில் வரும்போது நீங்கள் என்னென்ன பாவம் செய்கிறீங்களோ அப்படியே உங்களுடைய ஆத்மாவுடைய பலம் குறையும். பலம் குறையுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடுத்த ஜென்மத்தில் எந்த அளவுக்கு பலம் இருக்கோ அதற்கேற்ற குடும்பத்தில் தான். பலம் அதிகமாக இருந்தால் பணக்கார நல்ல குடும்பத்தில் இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறப்பீங்க. இன்னும் ரொம்ப பலம் குறையுது அப்படின்னா அர்த்தம் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கிறீங்க இல்லையா, ஒரு கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அர்த்தம் ஆத்மா அந்த அளவுக்கு மயக்கத்துக்கு போகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கொலை பண்ணதுக்கு உங்களுக்கு அநியாயம் பண்ணவனு கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அதுவும் அந்த மயக்கத்தினால தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா. தாய் நாட்டுக்காக சண்டை இப்போ அப்படி தானே நடக்குது. உக்ரைன் போர், பாலஸ்தீன போர் எல்லாமே ஒரு மயக்கத்தில் நடக்குது, மிகப்பெரிய பாவம். ஸோ அப்போ என்ன ஆகுது, ரொம்ப வேலைக்காரன் அல்லது ஊனமாக பிறக்கிறது அந்த மாதிரி நம்ம மாட்டிக்குவோம். அந்த நேரம் உங்களுக்கு தெரியாது. எப்போவுமே ஒரு ஆத்மா முதல்ல இந்த பூமிக்கு வருதுன்னா அது அனைத்தையும் நிரப்பி தான் கடவுள் கொடுப்பார். அப்போ பணக்காரனாக இருப்பாங்க, ஆரோக்கியம் இருக்கும், பதவி இருக்கும். அந்த நேரத்தில் நாம் அகங்காரத்தில் ஆடுவோம். அப்போ தான் நிறைய பாவம் செய்வோம். குறிப்பாக இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோன்னா கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம். கடைசி 100 வருடம் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கவே வரார். அவர் 90 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ இன்னும் சில வருடம் தான் இருக்குது. ஸோ இந்த கடைசி காலகட்டத்தில் கூட ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பவரில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சமீபமாக இந்த பூமிக்கு வந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ அவங்க நிறைய பாவம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் 5000 வருடம் சொர்க்கத்தில் பாவம் செய்ய மாட்டோம், நரகத்தில் 2100 வருடம் நம்ம செய்த பாவத்துக்கு ஈக்குவலாக அவங்க இப்போவே பாவம் செஞ்சாகணும். அப்போ தான் அவங்க கீழே இறங்க முடியும், அப்போ தான் உலக அழிவு நடக்கும். ஸோ இது எல்லாமே நடக்க தான் செய்யும், தவிர்க்க முடியாதது தான். ஆனால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். எப்போ? நான் ஆத்மா, என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, அவருடைய குழந்தை தான் எல்லாமே. அதை போதிக்க தான் கடவுள் வரார். உடம்புன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாக என்னை நினைவு செய் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அவரை தான் அல்லா பரமபிதான்றும் கடவுள் ஒருவரே. அவருடைய பேர் சிவன். அவருக்கு உடல் இல்லாதனால்தான் லிங்க ரூபம், அதாவது ஜோதி ரூபத்தில் பூஜை நடக்குது. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவர் இருக்கிறாரு. அன்பே உருவாக, அமைதியே உருவாக, ஆனந்தம் கடலாக இருக்கிறார். இதெல்லாம் அவர்கிட்ட பழகும்போது தான் ஒருத்தருடைய கேரக்டர் தெரியும். ஸோ நம்ம கூட பேசுகிறதுக்காக தான் கடவுள் ஒரு உடலை கடனாக எடுத்து, அதாவது இன்னொருத்தர் உடலை பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஒரு வயோதிகர் உடலில், அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். அதாவது பிரம்மா மூலமாக கடவுளுடைய ஞானத்தை கேட்டு கடவுளுடைய குழந்தைகளாக மாறுறவங்க. பண்ண வேண்டியதெல்லாம் அவருடைய நினைவிலே இருந்து அவருடைய குணம் எவ்வளோ தெய்வீகமாக இருக்கோ அதே மாதிரி நாம் மாறணும் அப்படிங்கிறத கடவுள் போதிக்கிறார். ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயத்தின் மூலம் எங்கேருந்து வருதுன்னா கடவுள் கொடுக்குற ஞானத்திலேருந்து வருது. ஸோ அதனால் கடவுள் சொல்கிறார், இந்த 5000 வருடத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அது திரும்ப நடக்கும்ன்றார். அப்போ 5000 வருடம் முன்பும் அந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம். ஸோ போன கல்பத்துலையும் இதே 2026 25 இதே வீடியோ நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதான் நடக்கும்.
அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருடைய ஆத்மாலையும் இந்த நேரம் இதுதான் பண்ணுன்றது பதிவாக இருக்குது. அப்போ நமக்கு ஒருத்தவங்க துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது ஜென்ரலாக அவன் எப்படி பண்ணலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட அவன் அப்படின்னு வந்துக்கலாம், நான் யாருன்னு காட்டுறேன். அப்போ தான் நீங்கள் மிருகமாக மாறுறீங்க. அதுக்கு பதிலாக அந்த ஆத்மாவில் இந்த நேரம் இப்படி நடந்துக்கணும்னு அந்த நடிப்பு, அவ்வளோதான். அவங்க நடிப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இதில் நல்லது கெட்டது இதையெல்லாம் விட்டுருங்க. முன்ஜென்மத்தில் நான் பாவம் செஞ்சேன் அதை கூட விட்டுருங்க. விட்டுட்டு அது அவங்க நடிப்பு. இப்போ நான் வெறும் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறேன்னா அல்லது உடல்ன்ற மயக்கத்தில் இருக்கிறேன்னா? உடல்ன்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்குத்தான் இனி உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமேன்னு புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும். காமமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், பற்று பேராசை அகங்காரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆத்மான்ற விழிப்பு நிலையில் இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். இப்போ எவ்வளோ பணக்காரராக இருப்போம்னு யோசிச்சுப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்போம், ரொம்ப ஆரோக்கியம், ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. இயற்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். புஷ்ப விமானத்தில் ஏறி உட்காந்தோன்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போயிடும். அந்த மாதிரி டெக்னாலஜி அவ்வளவும் நாம் அனுபவித்தவர்கள். எதன் ஆதாரத்தில் கிடச்சிது? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால ஆத்ம பலத்தை 100% இப்போ நாம் ஏற்றிக்கிறதுனால சொர்க்கத்துக்கு வரும். அப்படி உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு தான் கடவுள் வரார். இப்போ அனைத்தையும் இழந்துட்டோம். இப்போ நீங்கள் ஒருத்தரோட சண்டை போடுறது எப்படி தெரியுமா? பிச்சைக்காரங்க கோயில் வாசலில் இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள 5 காசுக்கு 10 காசுக்கு அடிச்சுக்குவாங்க இல்லையா? அல்லது அந்த தட்டு அல்லது இடத்துக்கு அடிச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் பிச்சைக்காரனாக இருக்கிற நம்மளை கோயில் கோபுரத்தில் வைக்கிறார் கடவுள். அதுக்கு உடல்ன்றதை மறந்துடுங்க, வெறும் ஆத்மான உணர்வுங்க. அந்த உடல்ன்ற உணர்வு இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு துரோகம் நடக்கும். கண்டுக்காதீங்க. கணவன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறான்னா, மனைவி கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்களா, அது அவங்களுடைய நடிப்பு. இந்த நேரம் அதுக்கான தண்டனையோ ஏதோ ஒன்று அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. நான் ஆத்மா, என்னுடையவர் கடவுள் மட்டுமே, மனிதர்கள் கிடையாது. என்னுடையவர்கள் இந்த மனிதர்கள் நினைக்கும் போது அவங்க மேலே உரிமை எடுத்து மிருக குணம் வெளிப்படுத்துகிறீங்க. இந்த உலகத்தில் உள்ள எதுவும் எனது கிடையாது, யாரும் என்னுடையவர்கள் கிடையாது. இந்த உடல் உட்பட எதுவுமே எனது கிடையாது. நான் ஆத்மான்ற உணர்வை பயிற்சி பண்ணுறதுக்காக தற்காலிகமாக இந்த உடலில் இருக்கிறேன், இது எனது கிடையாது அப்படின்ற உணர்வில் இருங்க. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க நடிப்பு நடிக்கிறாங்க. நான் இறைவனின் நினைவிலிருந்து அந்த உடல்ன்ற உணர்வுனால் நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக நான் அழிக்கணும். ஸோ அதனால தான் ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஓம் சாந்தினாலே நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் சாந்தி, அமைதி அப்படின்னு அர்த்தம். காம உணர்வு வந்தால் ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வில் வரீங்க. கோப உணர்வு வந்தால் ஆத்மான்றதை மறந்து உடல் மயக்கத்தில் வரீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மா, எப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டாலும் அமைதி மாறாமல் இருக்கிறேன்னா, தர்மர் மாதிரி மிக தெளிவான முடிவு எடுக்கணும். மனம் அமைதி கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கணும். அப்போ என்னது எதுவுமே இல்லை, நான் இந்த ஜாதி இல்லை, இந்த மதம் இல்லை, ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, எனக்கு உடம்பே இல்லை, இந்த பூமியை சார்ந்தவனே நான் இல்லை, என்னுடைய சிவபெருமான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருக்கார், அங்கேருந்து தான் ஆத்மா வந்துச்சு, அங்கே தான் போகுது, அதுதான் என்னுடைய இடம். அடுத்தது சொர்க்கத்துக்கு போக போகிறேன், அதுதான் என்னுடைய ராஜ்யம், கடவுள் எனக்கு கொடுத்த சொத்து. என்னுடைய குணம் கெட்டு போக போக தான் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம். இப்போ அனைத்தையும் கொடுப்பதற்கு கடவுள் வந்திருக்கார். ஒன்றுத்துக்கும் உதவாதது பின்னாடி போய் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்கார வசப்பட்டு என்னுடைய ஆத்ம பலத்தை நானே இழந்துடக்கூடாது. இதனால் கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை நான் இழந்துடக்கூடாது. இதோடைய நினைவாக தான் பக்தி மார்க்கத்தின் கதையில் கூட தவம் செய்கிறவங்க கோபப்பட்டாங்கன்னா தவத்தின் பலனை இழந்துடுறாங்கன்னு சொல்லப்படுறது. இங்கே தவம்ன்றது நான் ஆத்மான்ற உணர்வில் இருப்பதே, சிவ பரமாத்மாவின் நினைவில் சதா மூழ்கியபடி அனைத்து காரியங்களையும் செய்வது. இது கர்ம யோகம். கர்ம சந்நியாசம் கிடையாது, காரியங்கள் செய்கிறத விட்டுட்டு காட்டில் போய் உட்கார்றதுக்கு. அப்படி யாரும் கர்மம் செய்யாமல் இருக்கவும் முடியாது. அப்படி போகிறதுனால எந்த லாபமும் கிடையாது.
இப்போ இறைவன் நினைவிலே மூழ்கி கடவுளை எப்படி, அதாவது இப்போ கடவுளுடைய செய்தியை நாம் கொடுக்குறோம். ஆனால் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது என்னென்னா, கடவுளுடைய குணம் மாதிரியே உங்களுடைய குணத்தை மாற்றி காட்டுறீங்க. உங்களுக்கு துக்கம் கொடுத்தவர்களை கொஞ்சம் கூட கோபம் இல்லாமல் தாயன்போடு அவர்கள்கிட்ட இனிமையாக நீங்கள் பேசும்பொழுது அவங்க உணர்வாங்க, இது கண்டிப்பாக கடவுளுடைய குழந்தை. இல்லை, என் குற்றத்தை கடவுள் தான் மன்னிப்பார், அப்போ இவர் மன்னிக்கிறாருன்னா அப்போ இது கடவுளுடைய குழந்தையாக தானே இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி இப்போ நடந்துக்கிறதோடைய நினைவாக தான் கோயில் கட்டுறது. சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு கோயில் கட்டினாலும் சொர்க்கத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாது. அந்த தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்குது. கடவுளுடைய குழந்தை நான் அப்படின்னும் எனக்கு சொல்லி கொடுக்கறது கடவுள்னும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பே உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அவர்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு வருமா, அன்பு வருமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அன்பு சகோதரர்களே, இந்த மயக்கம் இருக்குதுல்ல, இதனால் நானுன்ற அகங்காரத்தில் நீங்கள் ஆடின ஆட்டம், அதேமாதிரி கணவன் உங்களை விட்டுட்டு போயிடுறான், மனைவி விட்டு போயிடுறாங்க, அந்த கோபம், இதெல்லாம் உங்களுக்குள்ள நோய். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இதெல்லாம். இப்போ நடிகை சமந்தா அவர்களே பார்த்திங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கு. ஏன்னா அது கொடுக்குற அந்த பேனிக் அட்டாக் காரணம் என்னுடையவர்கள். அதை நீங்கள் கட் பண்ணி எரிந்தால், ஏற்கனவே எரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது. அதுக்கப்புறமாவது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதை படிப்படியாக உங்களால் குறைக்க முடியும். இல்லாட்டினா அது அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் மாத்திரை சாப்பிட்டு அதை சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அது ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது இல்லாமல் அந்த ட்ரிகர் பண்ணதுனால வர சிம்டம் மாத்திரை கொடுத்து குறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாத்திரைனாலே நிறைய சைடு எஃபெக்ட் வரும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லையா? எல்லாத்துக்கும் அடிப்படையாக மனம்தான் காரணமாக இருக்குது. அந்த மனதை நீங்கள் சாந்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உடம்பில் டக்குன்னு எல்லா கேன்சர் உட்பட எல்லா நோயும் வர்றதுக்கான எல்லாமே உள்ளேயே இருக்குது. அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயமாக உங்கள் மனம் இருக்குது. காமத்தினாலேயும் ட்ரிகர் ஆகும், வெறும் கோபத்தினால மட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நோய் கூட நீங்கள் காமத்திலிருந்தும் விலகி இருந்தீங்கனாலே அது மீண்டும் ட்ரிகர் ஆகாமல் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்துலலாம் காமத்துக்கு பெருசாக முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. வெறும் குழந்தைக்கு மட்டும்தான் காமம். அதுதான் முக்கியமான காரணம். அவங்க 100 வயதெல்லாம் சர்வசாதாரணமாக கடந்தது. இன்றைக்கி அதிலே மூழ்கினது தான் காரணம். டக்குன்னு இறந்தது. வெறும் கொரோனா ஊசி மட்டும் காரணம் கிடையாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். கொரோனா ஊசியோ அல்லது கொரோனாவோ காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை இன்னும் அதிகப்படுத்துறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜெர்க்காகிறது இல்லையா? அந்த மனநிலை அப்படி ஒரே சீராக போயிட்டுருக்கு. டக்குன்னு காமத்திலையோ கோபத்திலையோ சல்லுன்னு அப்படி மேலே போகுது பாருங்கள். அங்கே தான் எல்லாமே ஹார்மோன்ஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகிடும், நோயை உருவாக்கக்கூடியது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு முழுக்க இறைவன் நினைவில் என்ன ஆனாலும் நான் அமைதியாக இருப்பேன், நான் தான் அந்த தர்மன் அப்படின்றத மைண்டில் எடுத்துகிட்டு வாருங்க. அந்த கதையாக இருக்கட்டும், பைபிளில் உள்ள யோசேப்பு கதையாக இருக்கட்டும், இதெல்லாம் நாம் அந்த மாதிரி மாறணுன்றதுக்காக இருக்குது. ஸோ அதை மனதுக்குள்ளே அசைப்போடுங்க. என்னென்ன தப்பு பண்ண உங்கள் கனவுல கூட அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு, அப்போ எனக்குள்ளே இந்த குணம் இருக்கிறதுனால தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் பக்குவம் ஆக இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நியாயம்னு தோணிச்சோ நீங்கள் பண்ணது, ஐயோ இவ்வளோ பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு கதறி அழ வைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு துக்கம்தான் கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தாலும் அந்த நானுங்கிற அகங்காரம் அதை நீங்கள் யார்கிட்ட காட்டுவீங்கன்னா, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ கணவனோ மனைவியோ குழந்தையோ இவங்கக்கிட்ட தான் காட்டுவீங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும். அப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோன்ட்டு. ஸோ இதெல்லாம் கடைசியில் உடம்பை எடுத்துட்டு உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு கடவுள் காட்டும்போது அந்த தேக அகங்காரம் போய் அதை பார்க்கும்போது நம்ம துடிப்போம். ஏன்னா அதுதான் நடக்கும். குழந்தை பிறக்கும்போது அழுதுகிட்டே பிறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு முன்ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை எல்லாம் கர்ப்பத்தில் தான் கிடைக்கும். என்னென்ன பாவம் செஞ்சோன்னு காட்சி போட்டு காட்டும்போது அழுவோம், நாம் துடிப்போம், இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா இதெல்லாம் பாவம்னே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம்.
பாருங்கள், ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றோம், எவ்வளோ பெரிய பாவம். ஆனால் அது தெரியல பாருங்கள், அந்த நாக்கு ருசிக்கு. அதுவும் ஒரு மயக்கம் தானே. ஸோ புத்தியை மயக்க வைக்கிறது எல்லாமே உங்களை பாவம் செய்ய வைக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓம் சாந்தி. ஸோ இறைவனுடைய ஞானம் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், என்னுடைய அப்பா சிவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். அவர் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேட்கணும். ஏன்னா ஒரு நாளில் இந்த மாற்றம் நடக்காது. இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.